அடுத்தது நம்ம வந்து மீனெல்லாம் வாங்குவோம். மீன் வாங்குனோம்னா, நமக்கு வந்து இந்த செதில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கல்லு, வேற ஏதாச்சும் வச்சு தான் கத்தி இதில தான் இந்த செதில்லாம் நம்ம எடுப்போம். இப்ப அந்த மாரி எடுத்தா கூட இதெல்லாம் கிளீனா வராது. அதுக்கு என்ன செய்யலாம் நம்ப, இந்த மாதிரி நம்ம காயெல்லாம் சீவுறது, கேரட்டு, பீட்ரூட் சீவுற இந்த மாரி சீவுறது எடுத்துக்கிட்டு, இதில வந்து இந்த பெரிய இதில சீவுனாலும் சீவலாம். இல்ல இந்த சின்ன சின்ன சீவுறது இதில சீவுனாலும் பரவால்ல. இதில கூட சீவலாம். எதில வேணாலும் சீவிக்கலாம். இப்ப நம்ம வந்து மீன வந்து இந்த இந்த ரெக்கைய மட்டும் கட் பண்ணிட்டு, கத்தி வச்சு கட் பண்ண முடியலன்னா, இந்த மாரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு, இப்ப மீன வந்து நம்ம இந்த செதில் வந்து இப்படிதான் வரும். இதில எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாரி சீவுனோம்னா, இது மாரி ஈஸியா வெந்துரும். இந்த மாரி 2 பக்கமும் இல்ல இந்த மாரி பெரிய இதில வச்சு கூட நம்ம சீவிக்கலாம். சின்ன மீனா இருந்தாலும் சரி, பெரிய மீனா இருந்தாலும் இந்த மாரி ஈஸியா எடுத்துக்கலாம். குடல்லாம் கூட நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இப்ப செதில் ஃபுல்லா வந்துருச்சு. சும்மா கொஞ்ச நேரம் தேய்ச்சாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வயிறு, தலையெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வேற சைடுல இருக்க ரெக்கைய மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம மீன வந்து வால வச்சுட்டு தேய்ச்சிடணும் இதுல. தேய்ச்சோம்னா ஈஸியா வந்துரும். அதுக்கப்புறமா தலை, வாலெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி சின்னதா வச்சிருக்கோம்ல, இத கூட வச்சுட்டு நம்ம அப்படியே தேய்ச்சுக்கலாம். இதுவுமே நல்லா ஈஸியா வரும். இந்த மாரி கையில பிடிச்சுட்டு இப்படி தேய்க்கும்போது உங்களுக்கு நல்ல செதிலெல்லாம் நல்லா வந்துரும். ரொம்ப ஈஸியா இருக்கும் இது.